ஒரு நல்ல மனுஷனே எல்லாரையும் இழந்துட்டோம், அவ்வளோதான். வேற என்ன பற்றி பேசுறது? அவரை பற்றி என்னென்னவோ எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரியும். ஒரே ஒரு தலைவன் தான், ஒரே ஒரு சரித்திரம் தான். அது யாருன்னா அண்ணன் மட்டும்தான். எனக்கு 40 வயசுண்ணா. 40 வயசுலேயும் நான் ஒரே ஒரு ஆள் ரசிகன்னா அண்ணன் மட்டும். இது வரைக்கும் இன்னொரு மொழியில் நடிக்காத ஒரே தலைவன் சாணக்கிய தலைவன். இது வரைக்கும் சோறு போட்ட ஒரே ஒரு உத்தம தலைவன் யாருன்னா அது எங்கள் தலைவன் மட்டும்தான். நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கும் நன்றி கிடையாதுண்ணா, அதுதானே உண்மை. இந்நேரம் இவர் சிஎம் இருந்திருந்தா உலகத்தில் எத்தனையோ பேர் நல்லா இருப்பாங்க. நம்ம என்ன சொல்றது, அழுகை தவிர வேற எதுவும் வராது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரே விஷயம் தானா, ஒரே ஒரு தலைவன் தான், ஒரே ஒரு சத்திரியன் தான், ஒரே ஒரு சாணிக்கியம் தான். அது யாருன்னா எங்க அண்ணன் மட்டும்தான். அண்ணா அண்ணன் தானே ஒண்ணு போதாதானா, வேற என்ன சொல்றது அவரை பத்தியே? தப்பா சொல்றவனுங்க எவனுமே யோகினே கிடையாதுண்ணா. தப்பா சொல்றவனுங்க எவனுமே யோகியும் கிடையாது இந்த உலகத்துல. எங்க அண்ணனை பத்தி எவன் தப்பா எவனும் சொல்ல மாட்டானுங்க. அது ஒன்னா சரித்திரத்துல உண்மை, அதுதான் உண்மை. அவரை பத்தி யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. தப்பா சொன்னானா அவனை விட ஒரு அருகதியான ஆளு உலகத்துல எவனும் இருக்க மாட்டானுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதான் நான் சொல்லுவேன். ஆனா அவனுங்களாம் கீழ்த்தனமானவனுங்கண்ணா என்னை பொறுத்த வரைக்கும். அதுதானா, இவரை பத்தி அவனா ஒருத்தன் கீழ்த்தனமா பேசினானுங்கன்னா அவனை விட உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் ஒருத்தனும் இல்லை. அதான் என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதாண்ணா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நானும் இது வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், வாழ்ந்துக்கிறேன், போயிருக்கிறேன். இது வரைக்கும் நான் சொல்றேன்னா எங்க தன்மான தலைவன் ஒரே ஒரு ஆள் யாருன்னா விஜயகாந்த் தான். நான் கூட இது தானா எதுவுமே நான் சொல்லனா. ஆனா அவரை தவிர உலகத்துல ஒருத்தர் யாருன்னா இங்க இருந்தாங்கன்னா அதே மாதிரி இந்த சமாதியில அவரோட இடத்துல அவர் இருக்கிறாரு. உலகத்துல எவனோ எங்கெங்கோ போய் இது பண்ணானுங்க. ஆனா இவரை தவிர ஒரு உத்தம தலைவனை உலகத்துல பார்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் வரவும் மாட்டானுங்க. அது ஒண்ணா உண்மை. அது இங்க இருக்காங்க எல்லாருமே அது ஒத்துக்கணும், அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாண்ணா. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கண்ணா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினின்னுவாங்க. உண்மையிலே சோறு போட்ட ஒரே தெய்வம் இவர் மட்டும்தான். யாருன்னா காட்ட சொல்லுங்களேன். சாப்பாடு போட்டார்ல, இவரை தவிர வேற காட்ட சொல்லுங்க. பப்ளிக்ல காட்ட சொல்லுங்க, வேற எதுவுமே நான் சொல்லலை. பப்ளிக்ல காட்ட சொல்லுங்க. இவரை தவிர இந்த சினிஃபீல்ட்லயே எல்லாருமே எங்க அண்ணனால சாப்பிட்டேன் தான் சொன்னாங்களே தவிர வேற யாருமே சொல்லி எம்ஜிஆர் கூட சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது இது வரைக்கும். ஏன்னா எனக்கு 40 வயசுக்கு முன்னாடி அவர் இருக்கிறா இல்லைன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சரித்திர தலைமை இவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான், வேற யாரும் எனக்கு தெரியாது என் லைஃப்ல. இவரை மாரி ஒரு உலகத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அண்ணன் இறந்து வாழ்ந்துன்னு தான் இருக்கிறாரு. என் மூலியமாலும் சரி எல்லார் மூலியமாவும் வாழ்ந்துன்னு தான் இருக்கிறாரே தவிர அவர் செத்துட்டா வேண்டி யாருமே நம்பவும் மாட்டாங்க, இதுவும் பண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். இவரை மாரி ஒரு ஆள் உலகத்துல இதுக்கப்புறம் பிறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுக்கப்புறம் பிறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எந்த ஒரு கொம்பனும் இவரை மாரி வரவும் முடியாது. எந்த ஒரு கொம்பனும் எங்க அண்ணனை மாரி வரவும் முடியாது. இவரை இந்த தமிழ்நாடு இழந்துச்சு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். இவர் மட்டும் சிஎம் இருந்திருந்தாரு வச்சிங்களா, இந்நேரம் பார்த்து எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கின்னு அவங்கவுங்க நிம்மதியா வீட்டுல இருந்து இருப்பாங்க. ஆனா என்ன ஒண்ணு, அது நம்ம சுயநலவாதிங்கண்ணா. எல்லாருமே என்னையும் சேர்த்து தான். எல்லாருமே சுயநலவாதிங்க. பணம் தான் வாழ்க்கையில. பணம் பார்த்துருந்தாரு வச்சிங்களா, எங்க தலைவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. பணம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணத்தை நினைச்சிருந்தாரு வச்சிங்களா, 170 படம் நடிச்சுக்கிறாரு. ஒரே தமிழ் படம் மட்டும்தான். வேற எந்த ஒரு ஆங்கில படமும் சரி, மலையாளமும் சரி, தெலுங்கும் சரி, யாருமே நடிக்காத ஒரே சாணக்கிய தலைவன் தான். எங்க தலைவர் மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. அதை நான் பெருமையா சொல்லிப்பேன். என் தமிழ்நாட்டுல மதுரை சிங்கம்னா மதுரைக்கு மட்டும் சிங்கம் இல்ல, இந்தியாவுக்கே சிங்கம். ஒரே ஒரு சிங்கம் யாருன்னா புரட்சி கலைஞர் மட்டும்தான். வேற எவனும் சிங்கமும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன், எங்க வேணாலும் சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். எங்க தலைவர் மாரி ஒரு ஆள் வரவும் முடியாது. திராணி இருந்ததுன்னா என் தலைவர் முன்னாடி நின்று
சொல்லுங்க. வேற எதுவுமே கிடையாதுண்ணா. இல்லைண்ணா, அதுதாண்ணா. திராணி இருந்ததுன்னா எங்க தலைவர் மாரி வந்து நிக்க சொல்லுங்க. இந்த தமிழகத்துக்கு செய்ய சொல்லுங்க. வேற எதுவுமே நான் சொல்லல. எங்க தலைவர் மாரி செய்ய சொல்லுங்க. ஒண்ணு இல்லைண்ணா, 10 பேருக்கு சோறு போட்டாலே பெரிய விஷயம்ண்ணா. என் தலைவர் 1000 பேருக்கு இல்லைண்ணா, 1,00,000 பேருக்கு சோறு போட்டாருண்ணா. இப்போ வரவங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் அதாண்ணா. சோறு போட்டவங்க யாரும் சலிச்சதா சரித்திரமே இல்லை. என் தலைவன் எல்லா இதுலயும் இது வரைக்கும் யாருமே அவங்கவுங்க இடம் கேட்டாங்க பாருங்க, கீச்சில் என் தலைவருங்க எங்க இடத்துல மட்டும்தான் போச்சாங்க, எங்க இடத்துல மட்டும்தான் வாழ்றாரு. வேற இடத்துல எங்கேயுமே வாழல. இது வரைக்கும் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் சமாதி அதெல்லாம் சும்மாண்ணா. அது என்னன்னா, அது வந்து பீச்சில் வச்சுக்கிறதுனால எல்லாரும் வராங்க. ஆனா இங்க எப்படி வராங்க? இது வந்து சம்பந்தமே இல்லாத இடம்னா, கரெக்டா இல்லையாண்ணா? சம்பந்தமே இல்லாத இடம். பீச்சில் வந்து பீச்சுனா அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாரி. ஆனா என் தலைவருக்கு வந்து இங்க வந்து யாருமே வந்து ஒன்றும் சொல்லல. இந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வராங்க. அவர் மட்டும்தான் புரட்சி கலைஞர். என் தலைவனுக்கு சாவர வரைக்கும் நன்றி கடனா இருப்பேன். என் தலைவன் மட்டும்தான் வாழ்க்கை. அவ்வளோதாண்ணா.